வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தொகுப்பு ரொம்பவே சிறப்பானது. வைகாசி விசாகம். இது சும்மா நாட்காட்டியில குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு சாதாரண தேதின்னு நினைச்சிடாதீங்க. இது அபரிமிதமான ஆன்மீக சக்தியையும் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர்ற ஒரு நாள். இந்த அற்புதமான நாளோட பின்னணியில இருக்கிற முருகப்பெருமானின் அவதார ரகசியங்களை தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். ஒவ்வொரு வருஷமும் வைகாசி மாசத்துல முருகன் கோவில்கள்ல ஏன் லட்சக்கணக்கான பக்தர்கள் இப்படி குவிக்கிறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி பிரபஞ்சத்தையே உழுக்குன ஒரு மாபெரும் மீட்பு பணி நடந்திருக்கு. வாங்க அந்த பிரபஞ்ச பின்னணிய கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வைகாசி விசாகம் அப்படிங்கிறது தமிழ் மாதமான வைகாசில வர்ற ஒரு புனிதமான விசாக நட்சத்திர நாள். இது முருகப்பெருமானோட அவதாரத்தை குறிக்குது. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, மனித குலத்துக்கு ஞானம், வீரம், அப்புறம் தூய்மையான அன்பை போதிக்கிறதுக்காகவே அவர் அவதரித்த ஒரு அற்புதமான நாள் தான் இது. ஒரு அண்டப்பெருங்கொடுமை, சூரபத்மனின் ஆட்சி. ஒரு சினிமா ஃபிளாஷ்பேக் மாதிரி கொஞ்சம் புராண காலத்துக்கு போய் பார்ப்போம். சூரபத்மன்கிற ஒரு கொடிய அசுரன் சிவன் கிட்ட இருந்து எக்கச்சக்கமான வரங்களை வாங்கிட்டு உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருந்தான். அவனோட கொடுமை எந்த அளவுக்கு போச்சுன்னா, தேவர்கள் எல்லாரும் முற்றிலுமா தோத்துட்டாங்க. தேவர்களோட தலைவனான இந்திரன் கூட வீழ்ந்துட்டான். வேற வழியே இல்லாம தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் உலகத்தை காப்பாத்துங்கன்னு உருகி மன்றாடுறாங்க. அவங்களோட நிலைமையை பார்த்து சிவன் உலகமே அதிரும்படியா தன்னோட நெற்றிக்கண்ணை திறக்கிறார். இங்க பாருங்க இந்த அவதார பயணம் எப்படி நடக்குதுன்னு. சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பிரகாசமான தீப்பொறிகள் வெளியாகுது. இந்த தாங்க முடியாத வெப்பத்தை அக்னி தேவனும் வாயு தேவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு சுமந்துட்டு போய் கங்கை நதியில சேர்க்கறாங்க. அங்கிருந்து அந்த குளிர்ந்த நீர் மூலமா அடிச்சு செல்லப்பட்டு அது சரவணப் பொய்கை அப்படிங்கிற ஒரு தெய்வீக நீர்நிலையை சென்றடையுது. ஆறுமுகனின் பிறப்பு. இது ரொம்பவே உணர்வுபூர்வமான ஒரு தருணம். சரவணப் பொய்கைய அந்த தீப்பொறிகள் அடைஞ்சதும் அது 6 அழகான குழந்தைகளா மாறுது. கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளையும் அன்பா வளர்க்கறாங்க. அப்புறம் பார்வதி தேவி அங்க வந்து அந்த 6 குழந்தைகளையும் தாய்மையோட ஒன்னா சேர்த்து அணைக்கும்போது அந்த 6 குழந்தைகளும் ஒரே உருவமா 6 முகங்களோட மாறுறாங்க. அவர்தான் ஆறுமுகன். இந்த 6 முகங்கள் எதை குறிக்குது தெரியுமா? நம்ம மனசுக்குள்ள இருக்க வேண்டிய அன்பு, அறிவு, தைரியம், கருணை, ஒழுக்கம், அப்புறம் ஆன்மீகம். இது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கும் எவ்வளவு கச்சிதமா பொருந்துது பாருங்க. அடையாளங்களை அறிவோம். வேல் மற்றும் மயில். இப்போ நாம கொஞ்சம் தத்துவார்த்தமான விஷயங்களுக்கு வருவோம். வேல் அப்படிங்கிறது பார்வதி தேவி கொடுத்தா ஒரு தெய்வீகமான கருவி. நிறைய பேர் இத வெறும் ஒரு போர்க்கருவின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நிஜத்துல நம்ம அறியாமையையும் எதிர்மறை சக்தியையும் வேரோட அழிச்சு உன்னதமான ஞானத்தை கொடுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக கருவிதான் இந்த வேல். அடுத்ததா மயில். இது வெறும் வாகனம் கிடையாதுங்க. நம்ம அகந்தைய, அதாவது நம்ம ஈகோவை எப்படி வென்று கட்டுப்பாட்டுல வைக்கணும் அப்படிங்கறத உணர்த்துற ஒரு குறியீடு தான் இந்த மயில். ஒவ்வொரு நாளும் நம்ம பெருமைக்கும் கருவத்துக்கும் எதிரா நாம நடத்துற அன்றாட போராட்டத்தை தான் இது நமக்கு ஞாபகப்படுத்துது. தமிழர்களின் கடவுள். இதையெல்லாம் தாண்டி பண்பாட்டு ரீதியா பார்த்தோம்னா, முருகன் குறிஞ்சி நிலத்தோட கடவுளா, தமிழர்களோட கடவுளா போற்றப்படுறார். ஆனா இந்த வழிபாடு தமிழ்நாடு அளவுல மட்டும் சுருங்கிடல. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், தென்னாப்பிரிக்கான உலகெங்கிலும் எவ்வளவு பிரம்மாண்டமா பரவிருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. இது உண்மையிலே ஒரு மாபெரும் உலகளாவிய பண்பாட்டு பரவல். இந்த விஷயத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தொடர்பு இருக்கு. சங்க காலத்துல ஒல்லவையார், அருணகிரிநாதர் மாதிரியான மகத்தான புலவர்கள் தங்களுடைய இலக்கியங்கள் மூலமா முருகனை போற்றுனாங்க. இன்னைக்கே பழனி, திருச்செந்தூர் மாதிரியான கோவில்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் காவடி எடுத்தும் பால்குடம் ஏந்தியும் தங்களுடைய பக்தியை ரொம்பவே உயிரோட்டமா வெளிப்படுத்துறாங்க. அந்த காலத்து இலக்கியத்துக்கும் இந்த காலத்து பக்திக்கும் உள்ள இந்த தொடர்ச்சி ரொம்பவே ஆச்சரியமானது இல்லையா? தெய்வீகத்தை வீட்டிற்கு கொண்டு வருதல். சரி, இவ்ளோ சிறப்பான வைகாசி விசாகத்தப்போ கூட்ட நெரிசல்ல சிக்காம நம்ம வீட்டிலேயே அந்த தெய்வீக ஆற்றலை எப்படி பெறுவது? ரொம்ப சுலபம். அன்னிக்கு காலையில சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு ஒரு தீபம் ஏத்துங்க. அமைதியா உட்காந்து ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க. அப்புறம் கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு பழமும் பாலும் நெய்வேத்தியம் பண்ணுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மனசுல இருக்கிற குழப்பங்களை நீக்கி ஒரு பெரிய தெளிவையும் நேர்மறை ஆற்றலையும் கண்டிப்பா கொண்டு வரும். கடைசியா இந்த வைகாசி விசாகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ரொம்ப முக்கியமான தத்துவம் இதுதான். பயம் வேண்டாம், உண்மை மற்றும் தைரியத்துடன் வாழுங்கள். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். முருகன் கிட்ட இருந்து நாம கத்துக்கிட்ட இந்த தைரியத்தையும் உண்மையையும் உங்களுடைய இன்றைய நவீன கால சவால்களை எதிர்கொள்ள நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? சிந்திச்சு பாருங்க.